ஐயா ராசா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவே, நீ எதுவும் நினைச்சுக்கிடாத. என்னம்மா சொல்லு. இல்லையா, அந்த உன் பொண்டாட்டி இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நல்ல செண்டு போல ஒல்லியா இருந்தா. ஆனா இப்ப பத்தியா கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு வச்சு கொஞ்சம் வண்ணமாயிட்டா பத்தியா. வண்ணமா இருந்தா நல்லவா இருக்கு, கொஞ்சம் உடம்பு குறைக்க சொல்லியா. பரவு ஆளு ஒரு மாதிரி லேசா கருத்தாப்புல இருக்கா பத்தியா. இப்போ நல்லவா இருக்கு. வாங்கட சேர்ந்து போகும்போது சுவாடியா போனா எல்லாரும் சொல்லட்டாமா புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டின்னு. போதும் நிறுத்துமா. இன்னும் மக்க சொல்லதெல்லாம் செய்றேன். போதுமா, நீ சொன்னதெல்லாம் போதும். ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா, கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இதெல்லாம் என்னதுங்க? அது பாத்துட்டுதான் இருக்கேன். ஒன்ன பேர் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் சுத்திட்டு தான் தெரியுதாவோ. குடும்பம் நடத்தக்கூடிய புருஷன் பண்ணாட்டி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாக்கக்கூடிய உங்க கண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து 4 பேரு. அது அந்த 4 பேர் சொல்லு. நான் கேட்க 4 நறுக்குன்னு கேள்வி. இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு கேலி கிண்டல் பண்ணது ஆளு என்னைக்காவது ஒரு நாள் தான் மூஞ்ச கண்ணாடியில பாத்துருக்குமா? என்ன யோசிச்சு பாத்தியாமா? உன் மருமோல சொல்லுதுக்கு முன்னால நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியா? அரவிந்த சாமி மாதிரி இருக்கனா இல்ல அஜித் குமாரி மாதிரி இருக்கனா? மூஞ்சிக்கு என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பேரழகி கிடைச்சதே பெரிய முடியும். 4 பேருன்னு சொன்னிய, அந்த 4 பேர்கிட்ட என் பொண்டாட்டி மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கான்னு கேட்டு பாரு. என் பதில் பேசாம நிக்க பேசு. இப்போ மன்னிச்சிரியா, எவ்வளவு ஒருத்தி சொன்னான்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்ட கேட்டுவிட்டனே. என் மருமக கிட்ட இருக்க நல்ல குணம் ஒரு குணம் கூட என்கிட்ட கூட கிடையாதே. என்ன மன்னிச்சிரியா. சரி விடுமா, இப்போது புரிஞ்சுக்கிட்டியம்மா. வெளிப்புறமா இருக்கக்கூடிய அழக பார்த்து பிரயோஜனம் இல்லம்மா. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழிஞ்சு போயிரும். யாரு எப்படி ஆகுதான்னு யாரு கண்டா? சரி தம்பியா, யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க நல்ல மனசு பாக்கணும், அதுதான் மேலானது. ஐயா ராசா, உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் ஐயா. என் பேச்சை கேட்டுட்டு அம்மா இப்படி சொல்லிவிட்டாலும் சொல்லிட்டு அப்படியே உன் பொண்டாட்டிட்ட போய் உன் பொண்டாட்டி மனசு காயப்படுத்தாம உன் பொண்டாட்டி காண்டி நியாயமா நின்று பேசின பத்தி என்கிட்ட அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா.